Everyone, welcome back to my channel. இன்னைக்கு டி மார்கன்ஸ் தியரம் நம்பர் 2 வெர்ச்சுவல் லேபில் எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் டி மார்கன்ஸ் தியரம் 1 போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி லாஜிக் கேட்ஸ் வெரிஃபிகேஷன் பை ஐசி 74 சீரீஸும் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி பிரெட் போர்டு பேசிக்ஸும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் 1 by 1 அதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும், ஈஸியாகவும் புரியும். டேரெக்டாக நீங்கள் இந்த தியரம் வந்துட்டிங்கன்னா அந்த ஐசி 74 சீரிஸ் இருந்தாலும் பிரெட் போர்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வர அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் 1லேருந்து அப்புறம் ஸ்டெப் 2க்கு போகணும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக தான் நீங்கள் ரெகுலராக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக நீங்கள் டாபிக் நம்பர் 5 போனீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னா டாபிக் 1 புரிஞ்சால் தான் டாபிக் 2, அப்புறம் தான் டாபிக் 3 அண்ட் ஸோ அந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஒன்றா ஃபாலோ பண்ணியாகணும். ஓகே, டி மார்கன்ஸ் தியரம் நம்பர் 2, a dot b the whole bar இது லெஃப்ட் சைடில் வர ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு a bar ப்ளஸ் b bar. இதான் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காம்போனன்ட்ஸு கிளிக் பண்ணி ஒன்றா ஆட் பண்ணுங்கள். பிரெட் போர்ட், நெக்ஸ்ட்டு சப்ளை, அப்புறம் இன்புட்ஸ் அந்த சுவிட்சஸ் ஐசி 7404 நாட் கேட், அப்புறம் ஐசி 7408 அண்ட் கேட், அப்புறம் எல்இடி. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது மறந்துருந்ததுன்னா ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், இதில் ஐசி நம்பர் அப்புறம் அந்த அந்த கேட்டுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் பார்த்து ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஐசி 7408 அண்ட் கேட், அப்புறம் ஐசி 7404 நாட் கேட். ஸோ இது லெஃப்ட் சைடில் வர ஃபார்ம்லானது ஏ டாட் பி, அது அண்ட் கேட், ஹோல் பார், நாட் கேட். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஐசி இருக்குல்லையே, ஐசி 7404 அப்புறம் 08 ரெண்டுக்குமே வந்து பவர் சப்ளை கொடுத்தாகணும். ஸோ பேட்ரி ப்ளஸ்லேருந்து இந்த மேலே உள்ள லேயரில் ப்ளஸ், அடுத்து மைனஸ் எடுத்து அது கீழே உள்ள லேயரில் மைனஸை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த மைனஸ்லேருந்து இங்கே ஒரு மைனஸ் கனெக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக நம்மளால் அந்த ரெண்டு ஐசிக்கும் பின் நம்பர் 7ல் கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த இன்பிட்வீனில் வர்ற கேப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வயர் கனெக்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஐசி பின் நம்பர் 7, ஃபஸ்ட் ஐசி பின் நம்பர் 7 எடுத்து இந்த பேட்ரி மைனஸ், அதே மாதிரி செகண்ட் ஐசி 7404 அந்த பின் நம்பர் 7 எடுத்தும் பேட்ரி மைனஸில் கொடுத்துருங்க. அதே மாதிரி மேலே பாசிட்டிவ் பவர் கனெக்ஷன் பவர் சப்ளையில் பின் நம்பர் 14 கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ ஐசி 7408ல் 14 எடுத்து பேட்டரியோட ப்ளஸ், அடுத்து ஐசி 7404ஓட பின் நம்பர் 14 எடுத்தோம், இங்கே பேட்ரி ப்ளஸ். ஸோ ஐசிக்கு இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்புட்டு கொடுத்து அப்புறம் அவுட்புட் எடுக்கணும். ஸோ அண்ட் கேட், ஸோ ஏ டாட் பி அண்ட் கேட்டில் இன்புட் கொடுத்துட்டு நாட் கேட்டில் அவுட்புட் செக் பண்ணால் தான் தியரம் 2ஓட லெஃப்ட் சைட். ஸோ இந்த சுவிட்ச் இருக்குல்லையா, ஃபஸ்ட்டு சுவிட்ச்லேருந்து இன்புட் எடுங்க, பின் நம்பர் 1. ஏன்னா அண்டு கேட்டில் 4 இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அண்டு கேட்டில் 4 செட் இருக்குங்க. அந்த பின் நம்பர் ஐசி 7408ல் 1, 2ல் இன்புட் கொடுத்து 3ல் எடுக்கலாம், இல்லை மற்ற 3 கேட்ஸ் இருக்குல்லையா ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாட் கேட்டில் 1ல் இன்புட் கொடுத்து 2, இல்லை மற்ற 5 ஆப்ஷன் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்புட் 1 எடுத்து ஏலேருந்து பின் நம்பர் 1ல் கொடுத்துருக்கோம். அடுத்து பிஏ கிளிக் பண்ணி பின் நம்பர் 2ல் கொடுத்துரும். ஸோ இன்புட் 1, அடுத்து இன்புட் 2. இந்த அவுட்புட்டை எடுத்து பின் நம்பர் 3லேருந்து வர்றதான் அண்டு கேட்கான அவுட்புட்டு, அதை எடுத்து நாட் கேட்டில் பின் நம்பர் 1ல் கொடுங்க. இப்போ இது என்ன ஆகும்னா இது ஏ அப்புறம் பி, இந்த 3ல் என்ன அவுட்புட் வரும், ஏ டாட் பி அண்டு கேட் அவுட்புட் வரும். ஸோ இதில் நாட் கேட்டில் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இது ஏ டாட் பி இந்த ஹோல் பார் ஆகிடும். ஸோ நாட் கேட்டில் இன்புட் பின் நம்பர் 1, அவுட்புட் வந்து பின் நம்பர் 2, அதை எடுத்து எல்இடியோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எல்இடி மைனஸை எடுத்து இந்த பேட்ரி மைனஸில் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கனெக்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷன் ரைட் வந்துடுது. அடுத்து இந்த இன்புட்ஸ் ஒன்றா செக் பண்ணுங்கள். ஸோ 2 இன்புட்டுமே இப்போ வந்து 0ல் இருக்குது. அப்போ எல்இடி எரியுதா, ஏன்னா ஏ இன்ட்டு பி இந்த ஹோல் பார், அதான் அதுக்கான ஃபார்முலா.
ஸோ ஏ 0 பி 0 அப்போ ஏ டாட் பி அதுவும் 0 தான். பட் ஹோல் பார் போட்டப்போ என்ன ஆகும்னா 1 ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு இன்புட்டில் ரெண்டு இன்புட் ஏ பி ரெண்டுமே 0 வச்சுருந்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து 1 வருது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் ஏ வந்து 0 பி வந்து 1. இந்த சுவிட்சை நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். பி வந்து 1. இப்போ 0 × 1 ஆக்சுவலாக 0 தான் ஏ டாட் பி அண்டு கேட் படி. பட் இந்த ஃபார்முலிங் என்னது தியரம் டூல் லெஃப்ட் சைடு வந்து ஏ டாட் பி த ஹோல் பார். அப்போ 1 பவர் பார் போடுறப்ப 0 × 1 0 0 பவர் பார் போடுறப்போ 1 ஆகிடும். அதே தான் அடுத்த ஆப்ஷன் 1 அடுத்து 0. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து 1, செகண்ட் சுவிட்ச் வந்து 0. 1 × 0 0 தான், ஆனால் பார் போடுறப்ப 1 ஆகிடும். அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் ரெண்டுமே 1ல் வைங்க, ரெண்டுமே ஹையாக வைங்க. அப்போ 1 × 1 1 as per AND கேட் அவுட்புட். ஆனால் 1 பவர் பார் போடுறப்ப என்ன ஆகும் 0 ஆகிடும். இதுதான் டி மார்கன்ஸ் தியரம் நம்பர் 2 லெஃப்ட் சைடு ஈக்குவேஷன் வெரிஃபிகேஷன். இப்போ இதை செக் பண்ணுங்கள். ஸோ அவுட்புட் கரெக்ட்னு வந்தது இல்லை. அதனால் அடுத்து ரிசல்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் டி மார்கன் தியரம் நம்பர் 2ஓட லெஃப்ட் சைடு. இதே இது அடுத்து ரைட் சைடு செக் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடு செக் பண்ணுறதுக்கு இதை ரீசெட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மேலே உள்ள ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஈக்குவேஷனில் ரெண்டாவது ஈக்குவேஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் காம்பனண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓன் ஆட் பண்ணுங்கள். பிரெட் போர்ட், அப்புறம் சப்ளை, இன்புட்ஸ், ஐசி 7432, ஐசி 7404, அப்புறம் எல்இடி. ஸோ ஐசி 7404 நாட் கேட், இங்கே ஐசி 7432ன்றது ஆர் கேட். ஏன்னா இங்கே ஈக்குவேஷன் உள்ளது ஏ பார் ப்ளஸ் பி பார். அடுத்து யூஸ்வலாக அந்த பவர் சப்ளை கனெக்ஷன் கொடுத்துருங்க ஐசிக்கு. ஸோ பேட்ரி ப்ளஸ் வந்து இந்த மேலே உள்ள லேயர், அடுத்து மைனஸ் எடுத்து இங்கே உள்ள லேயர், கீழே உள்ள லேயர். அடுத்து இந்த மைனஸ் வந்து இந்த பாட்டம் உள்ள பிரெட் போர்டு பாட்டம் இருக்கு இல்லையா, அதில் உள்ள கீழே உள்ள லேயரில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஏன்னா ரைட் ஹேண்டில் இருக்குது இந்த ஐசியுமே, அதனால் சென்டரில் இல்லை அந்த கேப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர் போட்டுருங்க. இங்கேயும் வயர் கனெக்ஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழேயும் மைனஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர் கொடுத்துருங்க. அடுத்து ரெண்டு ஐசிலையும் பின் நம்பர் 7த்துக்கு பேட்ரி மைனஸில் கொடுத்துருங்க. ஏன்னா ஐசி 74 சீரீஸில் எல்லா ஐசிலையுமே வந்து பின் நம்பர் 7 கிரவுண்ட், அப்புறம் பின் நம்பர் 14 வந்து பாசிட்டிவ் பேட்ரி ப்ளஸ்ஸோட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பின் நம்பர் 14 எடுத்து இதில் கொடுத்துக்கலாம். அடுத்து இன்புட்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஐசி பின் டயக்ராம் பார்த்து கூட கண்டினியூ பண்ணலாம். அதே போல் தான் 1 2 இன்புட் 3 அவுட்புட் ஆர் கேட்டில். அடுத்து இந்த 3 ஆப்ஷன் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாட் கேட்டில் 1 இன்புட் 2 அவுட்புட்டு, அடுத்து 3 இன்புட் 4 அவுட்புட். ஆர் இந்த அடுத்து வர்ற அந்த 5 தான் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஈக்குவேஷன்னா ஏ பார் ப்ளஸ் பி பார் வரணும். அப்போ நீங்கள் ஏ பார் ஃபஸ்ட்டு இன்புட் ஏ இருக்கு இல்லையா, ஏ எடுத்து இங்கே ஐசி 7432 ஆர் கேட்டில், சாரி ஏ பார் நம்ம இன்புட் கொடுக்கணும். அப்போ அதனால் நாட் கேட்டில் ஃபஸ்ட் இங்கே பின் நம்பர் 1ல் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ பின் நம்பர் 1ல் நம்ம இன்புட் ஏ கொடுத்துருக்கோம், அவுட்புட் வந்து பின் நம்பர் 2ல் எடுக்கணும். அப்போ அவுட்புட் 2லேருந்து எடுத்திங்கன்னா என்ன ஆகும், ஏ பாராக மாறும். ஸோ இன்புட் நீங்கள் ஏ கொடுக்குறீங்க, அவுட்புட் பின் நம்பர் 2ல் எடுத்திங்கன்னா ஏ பார் ஆகிடும். அது நம்ம ஆர் கேட்டில் உள்ள பின் நம்பர் 1ல் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இன்புட் வந்து என்னது ஆர் கேட்டில் ஏ பார். அதே மாதிரி இந்த செகண்ட் சுவிட்ச் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்து இங்கே நாட் கேட்டில் பின் நம்பர் 3, அடுத்து பின் நம்பர் 4லேருந்து எடுத்திங்கன்னா அது பி பார் ஆகிடும். அதை தூக்கி இங்கே ஆர் கேட்டில் பின் நம்பர் 2. இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணி இங்கே பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ஆர் கேட்டுக்கு இன்புட் பின் நம்பர் 1 அப்புறம் 2, அவுட்புட் வந்து 3, இல்லை 4 5 6, இல்லை மற்ற 2 ஆப்ஷன் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நாட் கேட்டில் பின் நம்பர் 1ல் இன்புட்டு 2 அவுட்புட்டு, அடுத்த 5 ஆப்ஷன் இருக்குது. நம்ம 2 யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா ஏ டு ஏ பார் அப்புறம் பி 3ல் கொடுத்து பி பாரை 4ல் எடுக்கிறோம். அந்த இன்புட்ஸை ஆர் கேட்டில் உள்ள பின் நம்பர் 1 அப்புறம் 2ல் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பின் நம்பர் 3லேருந்து அவுட்புட் எடுத்து எல்இடி ப்ளஸில் கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்இடி மைனஸ்லேருந்து பேட்ரி மைனஸ்.
ஸோ அவ்வளோதான் இந்த கனெக்ஷன். ஏன்னா ஏ பார் ப்ளஸ் பி பார் அதான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ கனெக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ஷன்ஸ் ஓகே. அடுத்து இன்புட்ஸ் ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 இன்புட்ஸுமே வந்து 0ல் இருக்குது. அப்போ 0 0 ஏ பார் ப்ளஸ் பி பார் 0ன்றதில் 0 பார் 1 ஆகிடும். அடுத்து இன்புட் பியும் 0 தான், அதுவும் 1 ஆகிடும். ஸோ 1 + 1 1 ஆகிடும். ஸோ ரெண்டாவது இன்புட் வந்து 0 அப்புறம் 1. இது லோவில் இருக்குது, அடுத்து ஹையில் இருக்குது. இப்போ 0 பார் 1 ஆகிடும். இப்போ அடுத்து 1 பார் 0 ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு 1 ஆகிடும், 1 + 0 1 ஆகிடும். அடுத்து மூணாவது இன்புட்டு 1 0. ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஏ வந்து ஹையில் இருக்குது 1, பி வந்து லோ பண்ணிடுறோம் 0. இப்போ அடுத்து என்ன ஆகுது, ஏ பார் ப்ளஸ் பி பார். இப்போ 1 வந்து என்ன ஆகும், பார் போடுறதுல 0 ஆகிடும். அடுத்து 0 வந்து பார் போடுற 1 ஆகிடும். ஸோ 0 + 1 1 தான். நாலாவது இன்புட் வந்து ரெண்டுமே 1 ஆன் ஸ்டேட்டு. அப்போ 1 இங்கேயும் 1. இப்போ ஆனால் ஏ பார் என்னாகும், 1 வந்து 0 ஆகிடும். திரும்ப பி பார் அதுவும் 0 ஆகிடும். இப்போ 0 + 0 0 ஆகிடும். இதுதான் அந்த ரைட் சைடில் வர ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, டிமார்கன் தியரம் நம்பர் 2ல் ஏ பார் ப்ளஸ் பி பாருக்கான அவுட்புட். இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் கரெக்ட்னு வந்ததில் அடுத்து ரிசல்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் எப்படி பார்த்தோமோ அதே தான். இந்த ஃபஸ்ட்டு 3 அவுட்புட் ஹையாக இருக்கும். அந்த லாஸ்ட் ஒன்று மட்டும் லோவாக இருக்கும். இதுதான் டிமார்கன்ஸ் தியரம் நம்பர் 2 வெரிஃபிகேஷன் பை IC74 series using a breadboard. ஸோ இந்த வெர்ச்சுவல் லேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள். தேங்க்யூ.